ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ராஜலக்ஷ்மி என்பவர் மகாபெரிவாளோட மிக தீவிரமான பக்தை. ராஜலக்ஷ்மியின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மகாபெரிவா மேலே அப்படி ஒரு பக்தி வச்சுருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான குடும்பத்தினரது அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகாபெரிவாளுக்கு வெள்ளி பாதுகைகள் செய்து அர்ப்பணிக்கணும்னு ஆசை ராஜலக்ஷ்மியின் மகளான லலிதாவுக்கு வந்தது. அதன்படி மரத்தாலான அற்புதமான பாதுகைகளை தயார் செய்தார். அதற்கு வெள்ளி தகடுகள் பதித்தார். இதை இன்னும் அலங்கரிக்கலாமே என்று லலிதாவுக்கு தோன்ற கால் கட்டை விரலும் மற்ற விரல்களும் இறுக பற்றி கொள்ளும் இடத்தில் காணப்படுகிற குமிழை தங்கத்தால் செய்தார். இது போதாதுன்னு பாதுகையின் இன்ன பிற இடங்களில் நவரத்தினங்களையும் பதித்தார். முழுவதும் தயாராகி மகாபெரிவாளுக்கு அர்ப்பணிக்க இருக்கிற பாதுகைகளை பார்க்கும்போது லலிதாவுக்கும் அவரது குடும்பத்தினர்களுக்கும் சந்தோஷமான சந்தோஷம். குருவுக்கும் தெய்வத்துக்கும் ஏதாவது செய்ய முற்படும்போது அதில் கணக்கே பார்க்கக்கூடாது. இன்னும் செய்தால் அழகாக இருக்குமே என்று மனதில் தோன்றினால் யோசிக்கவே கூடாது, உடனே செஞ்சிடணும். தயாரான இந்த பாதுகைகளை எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு காஞ்சிக்கு சென்றார் லலிதா. பாதுகைகளை அர்ப்பணித்தார். அந்த பாதுகைகளில் செய்யப்பட்டிருக்கிற அற்புதமான வேலைப்பாடுகளை பார்த்து புன்னகைத்த மகாபெரிவா தன் திருப்பாதங்களில் அணிந்து கொண்டு லலிதாவையும் அவரது குடும்பத்தினரையும் பார்த்தார். கண்கள் பணிக்க எல்லோரும் பெரியவாளை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு நமஸ்கரித்தார்கள். அதன்பின் தன் தொண்டர்களை அழைத்து பாதுகைகளை உள்ளே வைக்க சொல்லிவிட்டார். இன்னொரு முறை மகாபெரிவாளுக்கு வெள்ளி கிரீடம் தயார் செய்து எடுத்து போயிருந்தார் லலிதா. அதை தன் திரு கரங்களில் வாங்கி இப்படியும் அப்படியும் திருப்பி அதன் வேலைப்பாடுகளை பார்த்து ரசித்தார். பிறகு தன் தலையில் கிரீடத்தை அணிந்து கொண்டு லலிதாவையும் அவரது குடும்பத்தினரையும் பார்த்தார். எல்லோரும் சாட்சாத் கைலை வாசனையே தரிசிப்பது போல கன்னத்தில் போட்டுக்கொண்டு நமஸ்கரிக்க இரு கரங்களையும் உயர்த்தி ஆசிர்வதித்தார். அப்போதுதான் லலிதாவின் தாயார் ராஜலக்ஷ்மி, என் பொண்ணு லலிதா பெரியவா பாதுகைகளை வச்சுண்டு பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறா, அனுகிரகம் வேணும் என்று தன் இரு கைகளையும் யாச்சகம் கேட்பது போல மகாபெரிவாளை பார்த்து நீட்டினார். அடுத்த கணம் தன் பக்கத்தில் இருந்த ஒரு சிப்பந்திக்கு பெரியவா ஏதோ ஜாடை காட்ட உள்ளே இருந்து ஒரு ஜோடி பாதுகை வந்தது. அதை மகாபெரிவா தன் திரு பாதங்களில் அணிந்து லலிதாவிடம் கொடுத்தார். இது நடந்தது 1988. ஆரம்பத்தில் வேதாரண்யத்தில் லலிதாவின் மாமனார் ராஜாராமையரும் மாமியார் செல்லம்மாளும் இந்த பாதுகைகளுக்கு பூஜை செய்து வந்தார்கள். மாமனார் காலத்துக்கு பிறகு தற்போது லலிதாவின் கும்பகோணம் இல்லத்தில் பாதுகைகள் இருந்து வருகின்றன. தோடகாஷ்டகம் அஷ்டோத்திரம் எல்லாம் பாதுகைகளுக்கு சமர்ப்பித்து வழிபட்டு வருகிறார்கள் லலிதாவும் லலிதாவின் கணவர் சிவகுமாரும். காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு தங்க ரதம் செய்வதற்காக மகாபெரிவாளின் திருவாக்குப்படி அப்போது தங்கம் சேகரித்து கொண்டிருந்தார்கள். உலகையே காத்து அருளும் நாயகி உலா வருவதற்கு செய்யப்படுகிற ரதமாயிற்றே. இதில் தங்களது பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்பட்டு அவரவர்களின் சக்திக்கு ஏற்றாற்போல தங்கத்தை காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு வழங்கி வந்தார்கள். லலிதாவின் தாயார் ராஜலக்ஷ்மி தானும் இந்த கைங்கரியத்தில் பங்கெடுத்து கொள்ள விரும்பினார். இதற்காக 2 பவுன் காசுகளை 16 கிராம் தயார் செய்து மகாபெரிவாளிடம் சமர்ப்பிக்க வேண்டி காஞ்சிபுரம் சென்றார். நிறைய பக்தர்கள் திரண்டிருந்த திருச்சன்னதியில் ஒவ்வொருவரிடமும் அவரவரது குடும்ப நலனை தனிப்பட்ட முறையில் விசாரித்து அனைவருக்கும் அருள் வழங்கி அனுப்பி கொண்டிருந்தார் மகாபெரிவா. தன் பார்வையை அப்படியே திருப்பி கூட்டத்தினரை பார்க்கும்போது ராஜலக்ஷ்மியும் அவரது குடும்பத்தினரும் கண்களில் பட்டார்கள். ஒரு ஜாடை காண்பித்து பக்கத்தில் வரச் சொன்னார் மகாபெரிவா.
ஓட்டமும் நடையுமாக கூட்டத்தில் நீந்தி வந்த ராஜலக்ஷ்மி தன் குடும்பத்தோடு நமஸ்காரம் செய்தார். எழுந்து நின்றார். என்ன விஷயம் என்பது போல சைகையில் கேட்டார் மகாபெரிவா. காஞ்சி காமாட்சியோட தங்க ரதம் திருப்பணிக்கு பெரியவா கிட்ட சொன்ன பிட்சை, அதாவது தங்கம் வழங்குவது பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் ராஜலக்ஷ்மி. பெரியவா கேட்குறா, முடிச்சுட்டு இங்கேருந்து அடுத்து எங்கே போக போகிற? மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்கிறார் ராஜலக்ஷ்மி. என்ன விஷயம்? திரும்பவும் ஜாடையில் கேட்குறா பெரியவா. மாங்காடு காமாட்சி கிட்ட ஒரு பிரார்த்தனை இருக்கு பெரியவா, அதை அங்கே பண்ணணும். என்ன பிரார்த்தனை? ராஜலக்ஷ்மியிடம் கேட்டார் மகா பெரியவா. அங்க பிரதட்சணம் பண்ணணும் பெரியவா. மகா பெரியவா இதுக்கு பதில் எதுவும் சொல்லலை. தவிர சொன்ன பிட்சை வழங்குவதற்கு அப்போது உத்தரவாகவில்லை. எனவே கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து நிறைவான தரிசனம் பெற்று நகர்ந்தார் ராஜலக்ஷ்மி. சொர்ண பிட்சை வழங்குவதற்கு நாளைக்காவது உத்தரவாக வேண்டுமே என்று அந்த சர்வேஸ்வர ஸ்வரூபத்தையே பிரார்த்தனை செய்துவிட்டு தங்கியிருந்த ஸ்ரீமடத்தின் அறைக்கு வந்தார்கள். மறுநாள் அதிகாலை பொழுது. காஞ்சி ஸ்ரீமடத்தில் இரவு பொழுதில் தங்கியிருப்பவர்கள் அடுத்த நாள் விடிந்ததும் மகாபெரிவாளின் விஸ்வரூப தரிசனத்தை, அதிகாலையில் மகாபெரிவாளை தரிசிப்பதை விஸ்வரூப தரிசனம் என்பார்கள். அப்படிப்பட்ட தரிசனத்தை தவறவிட மாட்டார்கள். மகாபெரிவாளின் விஸ்வரூப தரிசனம் என்பது தரிசிப்பவர்களின் தீவினைகளை எல்லாம் பொடி பொடி ஆக்கிவிடும். எனவே மகானை தரிசிக்கச் செல்பவர்கள் ஒரு இரவு வேளையாவது ஸ்ரீமடத்திலோ அல்லது அவர் இருக்கிற முகாமிலோ தங்கிவிட்டு அதிகாலை தரிசனத்தை முடித்து கொண்டுதான் ஊருக்கு புறப்படுவார்கள். லலிதாவும் அவரது தாயார் ராஜலக்ஷ்மி உட்பட குடும்பத்தார் எல்லோரும் விஸ்வரூப தரிசனம் செய்துவிட்டு நீராடச் செல்லும் மகாபெரிவாளை பின்தொடர்ந்து சென்றார்கள். மகாபெரிவா ஸ்நானம் செய்வதற்கு தேவையானவற்றை தொண்டர்கள் அங்கே தயாராக வைத்திருப்பார்கள். மகாபெரிவாளை பொறுத்தவரை அது நீராடல். ஆனால் கூட வருகிற தொண்டர்களுக்கு இது அபிஷேகம். கோவிலில் சிவலிங்க திருமேனிக்கு நடக்கிற அபிஷேகத்தை எப்படி கண் கொட்டாமல் பார்த்து ஆனந்தப்படுகிறோம், பரவசப்படுகிறோம். அதுபோல் மகாபெரிவா நீராடும்போது அந்த திரு காட்சிகளை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு சர்வேஸ்வரா சங்கரா என்று வணங்குவது பக்தர்கள் வழக்கம். மகான் நீராடும்போது ஓடி வரும் நீரிலிருந்து சிறிதளவு எடுத்து தங்கள் தலையில் தெளித்து கொள்வார்கள். மகானின் பிரசாதமாக சிறிதளவு உட்கொள்வார்கள். என்னென்ன நோய்கள் வாட்டி கொண்டிருக்கிறதோ, என்னென்ன பிரார்த்தனைகளை அந்த வேளையில் வைத்தார்களோ அனைத்தும் அடுத்த கணம் நிறைவேறிவிடும். நீராடுவதற்கு தொண்டர்கள் பட்டாளத்துடன் விறுவிறுவென்று சென்று கொண்டிருந்த மகாபெரிவா திடீரென்று அப்படியே நின்றார். அவர் நின்ற இடம் ஒரு மாமரத்தின் அடியில். மாமரத்தில் சாய்ந்து நின்றவாறு பின்னால் வருகின்ற பக்தர்கள் கூட்டத்தை பார்த்து திரும்பி பார்த்தார். எல்லோரும் கைகளை உயர்த்தி கும்பிட்டார்கள். மணலில் விழுந்து மகானை நமஸ்கரித்தார்கள். லலிதாவின் தாயார் ராஜலக்ஷ்மியை பார்த்து சைகை காண்பித்து பக்கத்தில் அழைத்தார் மகாபெரிவா. பெரிவாளின் அனுகிரகம் தனக்கு கிடைத்திருக்கிறது என்பதாக மகிழ்ந்த ராஜலக்ஷ்மி ஓடி வந்தார். பின்னால் லலிதா மற்றும் குடும்பத்தினரும் வந்து நின்றார்கள். மாமரத்தில் நன்றாக சாய்ந்து கொண்ட மகாபெரிவா ராஜலக்ஷ்மியை பார்த்து கேட்டார், மாங்காட்டில் தபஸ் காமாட்சி எப்படி தரிசனம் தருவாள்னு தெரியுமா? தூக்கி வாரி போட்டது. இன்றைய தினம் மகாபெரிவாளுக்கு 2 பவுன் சொர்ண பிட்சை வழங்கிவிட்டு இங்கிருந்து மாங்காடு செல்லப் போவதாக ராஜலக்ஷ்மி முந்தைய தினம் இரவு மகானிடம் சொல்லியிருந்தார். அதை அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு கேட்கிறாரே என்று பெருமிதப்பட்ட ராஜலக்ஷ்மிக்கு அப்போதைக்கு எதுவும் பேச தோணலை. பதில் எதுவும் பேசாமல் 2 கைகளையும் கூப்பிய வண்ணம் பெரிவாளையே பார்த்து கொண்டிருந்தார். ராஜலக்ஷ்மியை தீர்க்கமாக பார்த்துவிட்டு,
பெரியவா சொல்கிறா, மாங்காடு போய் தபஸ் காமாட்சியை தரிசனம் பண்ணணும்னு சொன்னியே, இப்போ பார்த்துக்கோ அந்த காமாட்சியை. இப்படி சொன்னவுடன் அங்கிருந்த ராஜலக்ஷ்மியும் கூட இருந்த ஒரு சில பக்தர்களும் மெய் சிலிர்த்தார்கள். மகா பெரிவா அப்போது நின்றிருந்த திருக்கோலம் அப்படியே மாங்காடு தபஸ் காமாட்சியை எல்லோரின் கண்களுக்கு முன்னாலும் கொண்டு வந்தது. மாங்காடு போய் அங்க பிரதட்சணம் பண்ணணும்னு சொன்னியே, நான் தான் மாங்காடு காமாட்சி, இங்கேயே நீ அங்க பிரதட்சணத்தை பண்ணிடு. இப்படி சொன்னாரே பார்க்கணும். ராஜலக்ஷ்மியும் அவருடன் வந்த குடும்பத்தவர்கள் அனைவரின் விழிகளில் ஆனந்த கண்ணீர் வழிய அந்த நடமாடும் தெய்வத்தை பார்த்தார்கள். தெய்வம் தேடி தேடி தரிசனம் தரும் என்பார்களே, இதுதானா அது? ராஜலக்ஷ்மி குடும்பத்தினருக்கு என்ன ஒரு பாக்கியம்! பெரியவா 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 என்று கண்களில் பொங்கும் நீருடன் நா தழுதழுக்க ஏதேதோ குழறியபடி பேசிக்கொண்டிருந்தார் ராஜலக்ஷ்மி. நான் தான் மாங்காடு காமாட்சியும் என்று தரிசனம் தந்த அந்த திருக்காட்சியை எண்ணி எண்ணி பரவசமும் ஆனந்தமும் கொண்டார். மனசுக்குள் தான் நினைப்பதை வார்த்தைகளாக மகா பெரிவா கிட்ட வெளிப்படுத்த நினைத்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. மாமரத்தில் சாய்ந்து கொண்டு மகா பெரிவா திருக்காட்சி தந்து கொண்டிருந்தார். மாமரங்கள் அடர்ந்த வனம் என்பதால் மாங்காடு என்ற பெயர் அந்த நாளில் ஏற்பட்டது. கைகளை கூப்பியபடி ஒரு சில வினாடிகளுக்கு மகா பெரிவாளை தரிசித்து கொண்டிருந்தார். பிறகு தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு, மாங்காடு காமாட்சியோட பிரத்யட்ச தரிசனத்தை இங்கேயே எனக்கு காட்டிட்டேளே பெரியவா என்று கலியுக தெய்வத்தை பார்த்து கன்னத்தில் கைகளால் மாறி மாறி அரைந்து தேம்பிக் கொண்டிருந்தார் ராஜலக்ஷ்மி. அப்போது அந்த பரபிரம்மம் தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு தொண்டரை பார்த்து, டேய், இவ ராஜலக்ஷ்மியை காட்டி பெரியவா சொல்கிறா, இங்கே அங்க பிரதட்சணம் பண்ண போகிறா, அதுக்கு தோதா இந்த இடத்துல இருக்கிற கல் குப்பை எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணு என்று உத்தரவிட்டார். அடுத்த 2 நிமிடங்களில் மகா பெரிவாளின் உத்தரவை சிறமேற்கொண்டு செய்து முடித்தார் தொண்டர். இப்ப அங்க பிரதட்சணம் பண்ணலாம் என்பது போல ராஜலக்ஷ்மியை பார்த்து மகா பெரிவா சைகை காண்பித்தார். 2 கைகளையும் இணைத்து கும்பிட்டார். அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தார். அதன் பின் அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பித்தார் ராஜலக்ஷ்மி. அவரது உதடுகள் மகா பெரிவா என்கிற வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தது. மாமரத்தின் அடியில் கற்களும் குப்பையும் நீக்கப்பட்ட மணல் வெளியில் மகா பெரிவாளை சுற்றி அங்க பிரதர்ஷனம் செய்து முடித்து எழுந்து நின்றார் ராஜலக்ஷ்மி. மகானை வணங்கினார். அடுத்து நடந்தது இதைவிட அற்புதம் என்று சொல்லலாம். ராஜலக்ஷ்மியை பார்த்து மகா பெரிவா சொன்ன பிட்சை பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொன்னியே, அதை இங்கேயே என் பாதத்தில் பண்ணிடு. முதல் நாள் மாலை ஸ்ரீமடத்தில் மகானை நிதானமாக தரிசிக்க சென்றபோது சொன்ன பிட்சை செய்து விடுகிற எண்ணத்தில் சென்றிருந்தார் ராஜலக்ஷ்மி. ஆனால் அப்போது இந்த பிட்சையை கேட்டு வாங்கவில்லை. ஆனால் இப்போது இந்த அதிகாலை வேளையில் மகா பெரிவாளே கேட்கிறார். சொன்ன பிட்சை செய்வதற்கா இப்போது ராஜலக்ஷ்மி வந்திருக்கிறார்? மகானின் காண கிடைக்காத விஸ்வரூப தரிசனத்தை கண்டு ஆனந்தப்படவும், அதன்பின் அவர் நீராடச் செல்லும் நீர்நிலைக்கு சென்று அந்த அபிஷேகத்தை பார்த்து பரவசப்படவும் ராஜலக்ஷ்மி தன் குடும்பத்தாரோடு சென்று கொண்டிருந்தார். பிட்சை செய்வதற்கான வேளை இதுவல்ல என்று சொன்ன பிட்சைக்கு தான் கொண்டு வந்திருந்த 2 பவுன் காசை தங்கியிருந்த அறையிலேயே ஒரு சிறு பெட்டிக்குள் வைத்து பூட்டிவிட்டு வந்திருக்கிறார் ராஜலக்ஷ்மி. ஆனால் மகா பெரிவா இப்போதே பிட்சை செய் என்று உத்தரவிடுகிறாரே, என்ன செய்வது? இந்த இடத்தில் மற்றவர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள்? பெரிவா, இதோ வந்துடுறேன், உங்களுக்கு பிட்சை பண்ண வேண்டியதை ரூமில் வச்சுட்டு வந்திருக்கேன், இதோ ஓடிப்போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று ஓடிப்போய் எடுத்து வருவார்கள் இல்லையா? இதுதானே சாத்தியம். ஆனால் ராஜலக்ஷ்மி என்ன செய்தார் தெரியுமா?
இப்பவே பிக்ஷை பண்ணு என்று இந்த நடமாடும் தெய்வம் உத்தரவிட்டு விட்டதே. இதற்குள் நாம் அறைக்கு சென்று எடுத்து வந்தால் தாமதமாகிவிடுமே என்றெல்லாம் யோசித்து அடுத்து தான் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கழுத்தில் அணிந்திருந்த 22 பவுன் இரட்டை வடச் சங்கிலியை இந்த இடத்தில் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். 2 பவுன் 4 பவுன் அல்ல, 22 பவுன் சங்கிலியை அப்படியே கழற்றி மகா பெரிவாளின் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து, சர்வேஸ்வரா, சங்கரா, எத்தனை பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கேள் என்று வாய்விட்டு அழுது கங்கையாக கண்ணீர் பீரிட வணங்கினார். யோசித்து பார்க்க வேண்டும். பிக்ஷைக்காக கொண்டு வந்தது 2 பவுன் தங்க காசு. ஆனால் இப்போது பிக்ஷையாக வழங்குவது 22 பவுன் சங்கிலி. காரணம், கலியுக தெய்வம் கேட்ட உடனே தயக்கமே காட்டாமல் அதை உடனே செய்துவிட வேண்டும் என்கிற மாறாத பக்தி. அப்போது ராஜலட்சுமிக்கு 4 மகள்கள். 4வருக்கும் அடுத்தடுத்து கல்யாணம் நடத்த வேண்டிய வயது வேறு. மகள்களின் திருமண காலத்தில் இந்த 22 பவுன் சங்கிலி தன் கைவசம் இருந்தால் பெரிதும் பயன்படுமே என்றெல்லாம் யோசிக்காமல் சட்டென எடுத்து மகா பெரிவாளின் திருப்பாதங்களில் அர்ப்பணித்தார் என்றால், மகா பெரிவா மீது ராஜலட்சுமி எந்த அளவுக்கு பக்தி கொண்டிருந்தார் என்று பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தை காப்பாற்ற இவர் இருக்கிறார், இவருக்கு தெரியாதா நம் நல்லதும் கெட்டதும் என்கிற எண்ணம். ராஜலட்சுமியின் குடும்பத்துக்கு மகா பெரிவாளின் பரிபூர்ண ஆசிக்கு இன்றைக்கும் இருந்து வருகிறது என்பதை அவரது வாரிசுகளின் ஆனந்தமான வாழ்க்கையில் இருந்து புரிந்து கொள்ளலாம். எவ்வளோ ஒரு அருமையான அற்புதம். 2 பவுன் கொடுக்க போன இடத்துல 22 பவுன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கழட்டி கொடுத்துருக்கான்னா, ராஜலட்சுமிக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் மகா பெரியவா கொடுத்துருப்பா. அந்த குடும்ப வாரிசுகள் எல்லாருமே இன்றைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவாளோட ஆசீர்வாதத்தோட. ஹர ஹர சங்கர.